எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே அம்மா. வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. வெற்றிகரமா எடுத்தாச்சு. நான் இந்த தகவலை சொன்ன உடனே என் சிஸ்டர் மைண்ட் அப்படியே பிளாங்க் ஆகி ஜெட்டு வேகத்துல போய் கல்யாண மண்டபத்தையே உண்டல ஆக்கிருவா. ஸ்பீக்கர் எதுக்கு இருக்கு? அதுலயே போடுவேன். தொடர்பு கொள்ள முடியாதா? சீ, பண்ணாட வீட மூதேவி திராப. உன்னை திட்டி என்ன பிரயோஜனம்? நீ என்ன ரிப்ளையா பண்ண போற? என்னையத்தான் நான் திட்டிக்கிறேன். என் நேரம் எவ்வளவு கேவலமா இருக்குது பாரு. ஐயோ சிஸ்டர், நான் எத்தனை முறை சொன்னேன் எனக்கு ஒரு போஸ்ட் பெய்டு சிம் வாங்கி கொடு, இல்லன்னா அன்லிமிட்டட் டாக் டைம் போட்டு கொடுன்னு. இப்பதான் எவ்வளவோ ஆஃபர்லாம் வந்திருக்கே. செஞ்சியா நீ? இல்லையே. இப்ப பார், மீனாட்சிக்கு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா விதி, மீனாட்சிக்கு கல்யாணம் நடக்க போகுது. அதுவும் ஓ மகனோட. எப்படி கல்யாணத்தை நிறுத்துறது? நான் சொன்னா தானே உனக்கு தெரியும். சிஸ்டர், ஒரே ஒரு முறை ப்ளீஸ் எனக்கு போன் பண்ணு சிஸ்டர். ஒரே ஒரு முறை சிஸ்டர். என் தங்க சிஸ்டர் இல்ல, என் பட்டு சிஸ்டர் இல்ல. ஏ அறிவு கட்ட சிஸ்டரே, இந்த நேரத்துல எனக்கு போன் பண்ணணும்னு தோணலையா உனக்கு? ஐயோ, அழுகழுகா வருது. என்னால எதுவுமே பண்ண முடியலையே. கையில செல்போன் இருக்கு, ஆனா பேச முடியலையே. பொண்ணோட கூட பிறந்தவா வந்து காசிக்கு போற மாப்பிள்ளையை நிறுத்தி போக வேண்டாம்னு சொல்லுங்க. போகாதீங்க மாப்பிள்ள. என் தங்கச்சியை கட்டி கொடுக்குறேன், நீங்க தான் சரியான ஜோடின்னு மாப்பிள்ளையை ஒத்துக்க வைங்க. மாப்பிள்ள, காசி யாத்திரைக்கு போவாதீங்க. நீங்க தான் என் தங்கச்சிக்கு ஏத்த சரியான ஜோடி. நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சரியா கேக்கல. நீங்க என்ன சொன்னீங்க? மறுபடியும் சொல்லுங்க. மாப்பிள்ள, காசி யாத்திரைக்கு அது எனக்கு கேட்டுச்சு. நீங்க தான் ஏதோ சொன்னீங்களே, அதுதான் சரியா கேக்கல. நீங்க தான் என் தங்கச்சிக்கு ஏத்த சரியான ஜோடி. என் தங்கச்சிய உங்களுக்கு நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுங்க. என் தங்கச்சியை நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஓகே சரி, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு ஒத்துண்டார். எல்லாரும் உள்ள போங்க.
என்ன ப்ரோ சுந்தர் இன்னும் கிடைக்கலையா? அப்புறம் தாலி கட்டினதுக்கு அப்புறம் இருந்து கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு தான் போகணும். வரட்டா? அடச்சி, ஒரு மணி நேரமா போனையே பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். போன் பண்ணு சிஸ்டர். ச்சே, இந்த ஐடியாவை அப்ளை பண்ணி பாப்போமா? ஹிப்னாட்டிசம். உனக்கு தூக்கம் வருது, உனக்கு தூக்கம் வருது, உனக்கு தூக்கம் வந்துருச்சு. இப்படித்தானே ஹிப்னாட்டிசம் பண்ணி வைக்கிறாங்க. அதே மாதிரி நாமளும் போனை ஹிப்னாட்டிசம் பண்ணி பாப்போமா? அவ்வளவு பெரிய மனுஷனை தூங்கும் போது இந்த அம்மா துண்டு போனு வேலை செய்யாதா? போனே, என் கண்ணையே பார், என் கண்ணையே நன்றாக உத்துப்பார். போனே, அப்படியே என் கண்ணையே பார். இப்போ உனக்கு ரிங் அடிக்கணும்னு எண்ணம் வருது, வருது, வருது. ரெடி, ரெடி, ரிங்காகு, ரிங்காகு, ரிங்காகிருச்சு. ரிங் ஆயிடுச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். நீ பெரிய ஹிப்னாட்டிஸ்ட் ஆயிட்டடா. யூ ஆர் a scientist. நீ ஒரு பெரிய டாக்டர் ஆயிட்டடா நீ. இது சிஸ்டர் நம்பர் இல்லையே. யாரா இருந்தா என்ன, சிஸ்டருக்கு போன் போட்டு மேட்டர் சொல்ல சொல்லுவோம். ஹலோ, குட் மார்னிங் சார். ஓ ஆஹா, லேடிஸ் வாய்ஸ். குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். ஐ அம் ஸ்வேதா ஹியர் காலிங் ஃப்ரம். ஏமா, இங்கிலீஷ்ல பேசும்போதே உன் வாய்ஸ் இவ்வளவு ஸ்வீட்டா இருக்கே, இன்னும் தமிழ்ல பேசினா எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கும். தமிழ்லயே பேசமா? சரிங்க சார். ஓகே. நாங்க ஸ்பார்க் இந்தியா பேங்க்ல இருந்து கால் பண்றோம். ஐயா, பேங்கா? சார், உங்க நம்பருக்கு 1 கோடி ரூபாய் பரிசு விழுந்திருக்கு. உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், பான் நம்பர், ஆதார் நம்பர் எல்லாத்தையும் நாங்க சொல்ற அட்ரஸ்க்கு மெயில் பண்ணுங்க. 1 கோடி ரூபாய் நாங்க உங்க அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். யாரு நீங்க? ஆமா சார். அதுக்கு ப்ராசசிங் சார்ஜா நீங்க 50,000 ரூபாய் எங்க அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணா போதும். 50,000 தானே? உடனே டெபாசிட் பண்ணிடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க சார். எனக்கு வர்ற கோடி ரூபாயில இருந்து ஒரு 10 ரூபாய் மட்டும் எடுத்து, இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் பாரு இந்த நம்பர், இந்த நம்பருக்கு கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணி விடுறீங்களா? சாரி சார், நீங்க டெபாசிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கோடி ரூபாயில இருந்து 1 ரூபாய் கூட எடுக்க முடியும். நான் என்ன பூவரசம் பூவை மொத்தமா காதுல சொருவிருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? கோடி ரூபாய் நீ எனக்கு தர்றியா? உன் அக்கவுண்ட்ல நான் 50,000 ரூபாய் போடணுமா? ஏய், நானே 420, நீ எனக்கு கல்தா கொடுக்க ட்ரை பண்றியா? தச்சு போ. யாருக்கிட்ட? என்கிட்டயாவா? ஐயோ, இப்ப எனக்கு ஒரு ஹெல்ப் இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? இப்பவாவது வாங்கலங்க. யாரையுமே காணுமே. டேய், அடிக்கவாவது வாங்கடா, ரொம்ப நேரம் ஆச்சுடா. ஏடா, குடிக்க கொஞ்சம் தண்ணி குடுங்கடா, தாகமா இருக்குடா. சிஸ்டர், ஐயோ சிஸ்டர், இப்ப போய் போன் பண்றியே சிஸ்டர். தேவையில்லாம போனை எமோஷன்ல கீழே வேற போட்டுட்டேன். இப்ப எப்படி போனை எடுக்கிறது? ஹிப்னாட்டிசம் பண்ணுவோம். போனே, என் கண்ணை பார், நன்றாக உற்றுப்பார். என் கண்ணை மட்டுமே நன்றாக உற்றுப்பார். சிஸ்டர், சிஸ்டர், போனை கட் பண்ணிடாத சிஸ்டர். போனு இப்ப என் கைக்கு வந்துரும். போனே, நீ இப்ப என் கைக்கு வர்றதுக்கு ரெடி ஆயிட்ட. ரெடி ஆயிட்ட போனே. வா வா, என் அருகே வா. ஜி பூம் பா. கட் பண்ணிருச்சே. போனே,
மறுபடியும் சிஸ்டர் கால் பண்ணணும். அதனால தயவு செஞ்சு நீ வா, வந்துரு, வா வா வா. ச்சே, என்னடா அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹிப்னாட்டிசம் ஒர்க் அவுட் ஆச்சு, இப்போ ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது. இப்போ என்ன பண்றது? நாம தான் அங்க போயாகணும் போல் இருக்கு. ட்ரை பண்ணுவோம். முடியலையே. பேசாம நாய் மாதிரியே வாயில கவியலாமா? நல்ல வாய்ப்பு, கை கெட்டினது வாய் கெட்டலையே. என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. முடியல, என்னால முடியல முடியல. என்னாச்சு? ஏன் அண்ணன் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? என்னன்னு தெரியலையே. சிவா. ஹலோ பெரிய ப்ரோ, உனக்கு ஆயுசு 100. இப்பதான் உன்னை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீயே கால் பண்ணிட்ட. என்னதான் திமிர பிடிச்சவனா இருந்தாலும் தம்பி மேல பாசம் இருக்கதான் செய்யுது. வெரி குட் வெரி குட். இப்படிதான் இருக்கணும். ஏய், மரியாதையா என் தம்பிய விட்டுரு. பாரா பாரா, நீ இப்படி எல்லாம் மிரட்டினா நான் என்ன பயந்துருவேனா? உன்னோட மிரட்டலுக்கு பயப்படுறதுக்கு நீ என்ன அப்பா டக்கரா இல்ல டக்கருக்கே அப்பாவா? ஏய், இப்ப நீ அவனை விடல, பயங்கரமான விளைவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கும். டேய் வாய மூடுறா. நீ தான் கிட்னாப் விளையாட்ட ஆரம்பிச்ச. நீ எனக்கு ஸ்கெட்ச் போட்ட, நான் உன் தம்பிக்கு ஸ்கெட்ச போட்டு தூக்கிட்டேன். ஏய், நீ ஆம்பளையா இருந்தா எதிர்த்து நின்னு என்கிட்ட மோதணும்டா. என் தம்பி எதுக்குடா கிட்னாப் பண்ண? டேய் அதே தாண்டா நானும் கேக்குறேன். நீ சரியான ஆம்பளையா இருந்தா என்கிட்ட ஸ்ட்ரைட்டா மோத வேண்டியதானே? அதை விட்டுட்டு இப்படி கிட்னாப் பண்ண ட்ரை பண்ற. அடுப்புல தண்ணிய வச்சுட்டு அது ஐஸ் கட்டி ஆகணும்னு நினைக்கலாமா ப்ரோ? பந்த செவுத்துல அடிச்சா பந்து திரும்பி வராம பழமா திரும்பி வரும். நீ விட்ட அம்பு இப்ப உனக்கே திரும்பி வந்து ரிவிட் அடிச்சிருச்சு பாத்தியா? ஏய், சுந்தருக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, என் கையால தாண்டா உனக்கு சாவு. மொத்த எவன் நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஏன் இப்ப லோன் கத்துற? ஆமா, எந்த தைரியத்துல நீ இப்படி பேசுற? உன் தம்பி என் கஸ்டடியில இருக்கான், அத மறந்துடாத. அவன் உயிர் இப்ப என் கையில இருக்கு, தெரியும்ல? டேய், பெரிய ப்ரோ, நான் கல்யாண மாப்ள, நான் ரெடி ஆகணும். டோன்ட் டிஸ்டர்ப் மீயா. வச்சிடுறேன். ச்சே. வணக்கம். வாங்கம்மா. வாங்க வணக்கம்க்கா. வாங்க 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 வாங்க. நல்லா இருக்கீங்க? வணக்கம்மா. நல்லா இருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? வாங்க சார். ஆண்டி அங்கிள் வரலையா? ஏய், பசங்களா ஓடாதீங்க, விட போறீங்க. அக்கா அதை எடுத்து இங்க வச்சிருங்கக்கா. அனு, இந்தா, குடு, குடு. அக்கா, இந்தாங்க மாலை எங்க சென்டர் வைங்க. ஓ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் வந்துட்டு இருக்காங்க. என்னங்க என்னங்க என்னங்க
மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரம் ஆயிடுச்சு. சமையல்லாம் ரெடி ஆயிடுச்சா? சமையல்லாம் ரெடி ஆயிடுச்சு. மாலை எல்லாம் ரெடியா? மாலை வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. எங்க மண்டபத்துல தண்ணிக்கு பிரச்சனையா இருக்கு. தண்ணிக்கு சொல்லி வச்சிட்டீங்கல்ல? அங்க பாரு, தண்ணி லாரி வந்து தண்ணி இறக்கிட்டு இருக்காங்க. அது சரி, இலையெல்லாம் நிறைய. ஒண்ணுக்கு 100 இலை ஜாஸ்தி சொல்லிட்டு ஏன் டென்ஷன் ஆகுற? சரி, அப்புறம் என்ன மச நின்னு பேசிக்கிட்டு போய் வேலையை பாருங்க. நானு வேலை செஞ்சுட்டு இருக்கணும், தேவையில்லாம கூப்பிட்டு நிக்க வச்சு பேசிட்டு. சரி, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், பேசிட்டு இருக்க நேரம் இல்ல. கார்த்தி, மாலை எடுத்து போடு. உள்ள போங்க. வணக்கம் மாப்பிள்ளை, வாங்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் சம்பந்தி. வாங்க சம்பந்தி. ஏதாவது பிரச்சனை பெரியவாளுக்கு பாத பூஜை பண்ணுங்க, ஜலத்தால அபிஷேகம் பண்ணுங்க. 2 பேரும் வலது கால எடுத்து தட்டு உள்ள வைங்க. வாகர்த்தாபிவ சம்பிரக்தோ வாகர்த்த பிரதிபக்தயே ஜகதோ பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வராः. ஓம் நமோ பகவதே ருத்ராய விஷ்ணவே மிருத்யுர்மே பாஹி பிராணானாங் கிரந்திரதிருத்ரோமா விஷாந்தகः. சந்தனம் வைங்க. பிராணானாங் கிரந்திரதிருத்ரோமா விஷாந்தகः तेनाग्नेन अभ्यायस्व. मातृदेवताभ्योर्मः पितृदेवताभ्यो इतन्नमम. धनं धान्यं वसुं बहुपुत्रलाभं संवत्सरो दीर्घमायुः. தாரணி, நீ அழுகாதம்மா. இல்லன்னு சுந்தரனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா? அவனுக்கு ஒண்ணும் ஆகாது, அவன் நல்லா தான் இருக்கான். இந்த கௌதம் இருக்கான, அப்ப சாதாரண 420 ராஸ்கல் தான் நினைச்சேன். அவனும் பக்கா கிரிமினலா இருக்கான். இங்க பார், நீ தயவு செஞ்சு அழுகாத, கொஞ்சம் கேஷுவலா இரு. நீ இப்படி அழுதனா என்னால டென்ஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாதுமா. இப்பவே அவனை தூக்கி போட்டு மிதின்னு மிதிச்சிருவேன். சுந்தர் அவன் கஸ்டடியில தான் இருக்கான், ஆனா எங்க மறைச்சு வச்சிருக்கான் தான் தெரியல. முகூர்த்தத்துக்கு வேற இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள நம்ம சுந்தர் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சா. நீ இப்படி அழுதனா கண்டுபிடிக்கவே முடியாது. கொஞ்சம் கேஷுவலா இரு. நீ போய் முதல் சக்தியை வர சொல்லு. சுந்தரன் எனக்கு எதுவும் ஆகாது. எதுவும் ஆகாது, நான் இருக்க. போ, போய் சக்தியை வர சொல்லு. சரின்னு. சக்தி, சொல்லுங்க. நீ சிவா அண்ணன் உன்கிட்ட பேசணுமா? உன்னை வர சொன்னாரு.
எங்க இருக்காரு? அதுவும் அங்க. சரி, நான் போய் பார்க்கறேன். ம். சொல்லுங்க. நான் சொன்னதை யாருமே கேட்காம அவன் ரொம்ப நல்லவன தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுனீங்கல்ல, இப்ப அவன் என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா? இருக்கிற கோவத்துக்கு அவனை மேடையிலே வச்சு கொன்றலாம் போல இருக்கு. இங்க பாருங்க, சுந்தருக்கும் என் அக்காவுக்கும் கல்யாணம் நடக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க பேசுறதுல நான் பொறுமையா கேட்டுட்டு இருக்கேன். ஆனா இந்த பொறுமையை இப்ப இழக்க வச்சிருவீங்க போல இருக்கு. உங்களை தவிர இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் மோசமானவங்க, அப்படிதானே? சரி, நீங்க அப்படியே நினைச்சுக்கோங்க. உங்ககிட்ட 1000 தடவை நான் சொல்லிருப்பேன் கௌதம பத்தி தப்பா பேசாதீங்கன்னு. உங்களால அதை நிறுத்தவே முடியாதா? இன்னும் ஒரு மணி நேரம் அமைதியா இருங்க, சுந்தருக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணமே ஆயிடும். எப்படி நடக்கும்? அதுக்கு சுந்தர் இருக்கணும்ல. சுந்தருக்கு என்னாச்சு? அங்க உட்கார்ந்திருக்கான பொறுக்கி ராஸ்கல், அவன் தான் சுந்தரை எங்கேயோ கிட்னாப் பண்ணிட்டான்.